நீங்கள் பொன் வைக்கக்கூடிய இடத்திலே பொன் வைக்க தயாராக இல்லை என்றாலும் கூட பொன் வைக்கக்கூடிய இடத்திலே பூ வைக்க கூட நீங்கள் தயாராக இல்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தம். நான் இன்னும் ஒரு வழியை சொல்வேன். பொன் வைக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் பூ வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கு பிடித்த நான் ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியில இருந்து கூட நான் சொல்லுவேன். நாச்சியார் திருமொழி ஆண்டாள் மிக அழகாக சொல்லுவார், புண்ணிலே புலி பெய்தார் போல என்று சொல்வாரே, அதை போல நீங்கள் பனையேறி விழுந்தவனை கடாயேறி மிதித்த கதையாக ஏற்கனவே நாங்கள் பேரிடரிலே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் நிலையை மறந்து நீங்கள் 276 கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறீர்களே ஒன்றிய அரசிலிருந்து, இது எந்த வகையிலே நியாயம் என்பதைத்தான் நான் உங்களிடத்திலே சொல்லி இருக்கிறேன். தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதி இது என்று. கடந்த 22ஆம் தேதி டெல்லி மாநகரத்திலே நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் கூட்டியிருந்த மாநில நிதியமைச்சர்கள் கூட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தேன். அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு நான் தமிழ்நாட்டு அரசினுடைய சார்பில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் இந்த மாமன்றத்தினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருவது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். நான் கடந்த முறையிலே பல முறை இந்த அவையிலே நான் சுட்டிக்காட்டி இருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய விவாதங்களுடைய பின்னணியில் நான் இந்த அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வரும்போது, குறிப்பாக இங்கே விவாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டம், அந்த திட்டத்திற்கு 2021-22ஆம் ஆண்டினுடைய வரவு செல திட்ட வரையில் மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் இந்த சென்னை மெட்ரோ ரயிலுக்கான 2ஆம் கட்ட திட்ட பணிகளுக்கு ஏறத்தாழ 63,246 கோடி ரூபாய் செலவில் ஒன்றிய அரசு இதை அவர்கள் திட்டமாக நடைபெறுவதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து 21/11/20 அன்று சென்னையில் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர்கள் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார்கள். இந்த திட்டம் 17/8/21 அன்று திட்ட முதலீட்டு வாரியத்தால் PIB பரிந்துரைக்கப்பட்டிருந்தாலும் கூட பொருளாதார விவகாரங்களுக்கான ஒன்றிய அமைச்சரவையின் குழு கேபினட் கமிட்டி ஃபார் எக்கனாமிக் அஃபேர்ஸ் CCA ஒப்புதலுக்காக கடந்த 3 ஆண்டுகளாக அது காத்திருக்கிறது. நமக்கு இந்த திட்டங்களுக்கெல்லாம் இந்த மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காத அதே வேளையில் ஏற்கனவே நிலுவையிலே 3 ஆண்டுகளாக CCயினுடைய கிளியரன்ஸுக்காக இருக்கக்கூடிய அதே வேளையில் ஒன்றிய அரசு 22ஆம் ஆண்டிலே நாக்பூர் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்திற்கும் கொச்சி மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்திருக்கிறது. 23ஆம் ஆண்டு குருகிராம் பூனே மெட்ரோ திட்டங்களுக்கு அது ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த ஒப்புதல் நிலுவையிலே இருக்கக்கூடிய நிலையிலும் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்திற்கான முழு செலவினத்தையும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சொந்த மாநில நிதியிலிருந்து இன்றைக்கு அவர்கள் அதை மேற்கொண்டு இந்த திட்டத்திற்கான முழு செலவையும் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தமிழ்நாடு அரசிற்கு மிக கடுமையான நிதிச்சுமையை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு நியாயமற்ற செயலினால் மாநில அரசிற்கு இந்த வருடம் மட்டும் ஏறத்தாழ 12,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் வந்திருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்காக இந்த ஆண்டு நம்முடைய அரசு 12,000 கோடி ரூபாயை வழங்கியிருக்கிறது. ஒருவேளை இந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசு நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வகையிலே ஒருவேளை அவர்கள் அதை வழங்கியிருந்தால் நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்குமா என்று சொன்னால், நியாயத்திற்கு ஒன்றிய அரசு செவிசாய்த்திருக்குமே என்று சொன்னால், இந்த 12,000 கோடி ரூபாய் நாம் நம்முடைய சொந்த நிதியிலிருந்து இந்த திட்டத்திற்கு செலவழிக்கக்கூடிய அவசியம் வந்திருக்கிறது. மாறாக பேரவைத் தலைவர்களே, நான் பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த 12,000 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு போடுவதற்கு பதிலாக இங்கே மாண்புமிகு உறுப்பினர்கள் எல்லாம் பல்வேறு திட்டங்களுக்கு நீங்கள் கேட்கிறீர்களே, அரசினுடைய மற்ற திட்டங்களுக்கெல்லாம் இந்த 12,000 கோடி ரூபாயை நாம் அதற்காக ஒதுக்கி செலவழித்திருந்தால், நான் ஒரு புள்ளிவிவரத்தை சொல்வேன், நாம் 25,000 புதிய பேருந்துகளை அதன் மூலமாக நம்முடைய வாங்கியிருக்கலாம். நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையை அதன் மூலமாக நாம் 2 மடங்காக உயர்த்தி இருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்க முடியும். அதே போல 30,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு கிராம சாலைகளை நாம் இன்றைக்கு அமைத்து முடித்திருக்கலாம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள், 4,000 கோடி ரூபாய் செலவிலே 10,000 கிலோமீட்டருக்கு நாங்கள் சாலைகள் அமைக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த 10,000 கிலோமீட்டர் சாலைகள் என்பது இன்றைக்கு 30,000 கிலோமீட்டர் சாலைகளாக நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் சாலைகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்றிருக்க முடியும். அதே போல 3.5 லட்சம் வீடுகளை புதிதாக நாம் கட்டியிருக்க முடியும். 50,000 புதிய வகுப்பறைகளை நம்முடைய பள்ளிகளிலே நாம் உருவாக்கி இருக்க முடியும். ஆக இந்த 12,000 கோடி ரூபாயை நாம் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால், இத்தனை திட்டப்பணிகளையும் சேர்த்தே நாம் இழந்திருக்கிறோம் என்பதை நான் நாட்டு மக்களுக்கும் இந்த அவைக்கும் கவனப்படுத்த விரும்புகிறேன். அதே போல பேரிடர் மேலாண்மை,
கடந்த ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய மிக்ஸாம் புயலாக இருந்தாலும், அதற்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய தென் மாவட்ட வெள்ளமாக இருந்தாலும், இதற்கெல்லாம் எவ்வளவு ரூபாய் நாம் கேட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஏறத்தாழ 37,906 கோடி ரூபாயை மாநில அரசு நாம் அவரிடத்தில் இருந்து நிவாரண நிதியாக கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஏறத்தாழ 38,000 கோடி ரூபாய் நாம் கேட்கிற போது ஒன்றிய அரசு அதற்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தொகை என்பது 276 கோடி தான். வெறும் 276 கோடி தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதைத்தான் நான் உங்களிடத்திலே சொல்வேன். நீங்கள் முன்வைக்கக்கூடிய இடத்திலே முன்வைக்க தயாராக இல்லை என்றாலும் கூட, முன்வைக்கக்கூடிய இடத்திலே பூ வைக்க கூட நீங்கள் தயாராக இல்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தம். நான் இன்னும் ஒரு வகையை சொல்வேன். முன்வைக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் பூ வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கு பிடித்த நான் ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியில இருந்து கூட நான் சொல்லுவேன். நாச்சியார் திருமொழி ஆண்டாள் மிக அழகாக சொல்லுவார், புண்ணிலே புலி பெய்தார் போல என்று சொல்வாரே, அதை போல நீங்கள் பனையேறி விழுந்தவனை கடாயேறி மிதித்த கதையாக ஏற்கனவே நாங்கள் பேரிடரிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் நிலையை மறந்து நீங்கள் 276 கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறீர்களே ஒன்றிய அரசிலிருந்து, இது எந்த வகையிலே நியாயம் என்பதைத்தான் நான் உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன். இதைத்தான் நான் பேசுகிற போது அந்த கூட்டத்திலே சொன்னேன், தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதி இது என்று நான் இந்த கூட்டத்திலே என்னுடைய கருத்தை எடுத்து சொல்லியிருக்கிறேன்.